ஒரு லாங் வீடியோல வந்திருக்கேன். உண்மையாவே என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இப்பலாம் நான் பெரிய வீடியோஸ் போடுறது இல்ல, ஷார்ட்ஸ்மே போடுறது இல்ல. ஐ அம் ரியலி சாரி. நீ கண்டினியூஸா வீடியோ போடுறேன். இன்னைக்கு நான் வீடியோனா நீங்க எல்லாரும் கேட்டது மாதிரி 5 கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் பண்ணிருக்க கிராஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கும்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்றது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க போறேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ரீத் தான் பண்ண போறோம். இது எல்லா கிறிஸ்மஸுக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கு முன்னாடி டோர்லயும் பாத்தீங்கன்னா இதை தொங்க விட்டுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் நம்ம பேப்பர்ல தான் இன்னைக்கு அதை ட்ரை பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கார்ட்போர்டை ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட கார்ட்போர்டு இல்லை, அதனால நான் தெர்மோகோலை பாத்தீங்கன்னா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ கிரீன் கலர் சார்ட் பேப்பர் நீங்க வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் 5 rupees தான். ஸோ அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் ஸ்டாப்லர் பின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். நீங்க க்ளூ கூட பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டா இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது பார்க்க இப்படிதான் இருக்கும். ஸோ எட்ஜில் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி விடணும். அப்பதான் பார்க்க இன்னுமே செம கியூட்டா பிரிட்டியா இருக்கும். ஸோ இன்னும் இதை கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா பாம்பாம் இல்லை. ஸோ அதனால நான் ஏட்ரை கிளே யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ரெட் கலர் ஏட்ரை கிளே. அதை ரவுண்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது பேப்பர்ல பாத்தீங்கன்னா கியூட்டான ஒரு போ மாதிரி பண்ணிருக்கேன். இது பண்றது ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நான் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணிருப்பேன் இது எப்படி பண்றதுன்னு. ஸோ அதையும் பண்ணி அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டு அடுத்து எல்லோ கலர்ல ஏட்ரை கிளே எடுத்து அதையுமே ரவுண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஒட்டிட்டு பார்த்தா கிறிஸ்மஸ் ரீத் ரெடி. பார்க்கவே அவ்வளவு பிரிட்டியா சூப்பரா இருந்துச்சு எங்க வீட்டு டோருக்கு முன்னாடி மாட்டும் போது. ஸோ டெஃபினெட்லி இந்த கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி உங்க வீட்டு டோர்ல இதை மாட்டி விடுங்க. பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பண்ண போறோம். பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா டேபிள்ல வைக்கிறது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பண்ண போறோம். அதுக்கு நான் கிரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட் கிரீன் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விசிறிக்கலாம் இந்த பேப்பரை வந்து நம்ம ஜிக்ஸாக்கா மடிச்சு எடுப்போம்ல. ஸோ அது மாதிரி நீங்க இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அடுத்துல ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா இதுல ஹோல்ஸ் போடுறது. என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல ஹோல் போடுற அந்த மிஷின் வந்து என்கிட்ட இருந்துச்சு. நான் ஸோ அதை வச்சு ஹோல்ஸ் போட்டேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த முட்டு பின் வச்சு கூட பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி நீங்க உள்ளாடி இன்சர்ட் பண்ணீங்கன்னா பார்க்க இப்படிதான் இருக்கும். இன்னுமே கொஞ்சம் ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிருக்கேன். அடுத்து எல்லோ கலர் கிளே வச்சு ஸ்டார் மாதிரி பண்ணி மேல வச்சுட்டு பார்த்தா பார்க்க அவ்வளவு பிரிட்டியா இருந்துச்சு. இது மாதிரி மொத்தம் 3 கலர்ல பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிருக்கேன். இதை ஸ்டாண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து தெர்மோகோல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை அப்படி டேபிள் வச்சு பார்க்கும்போது பார்க்கவே அவ்வளவு பிரிட்டியா சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்டு டேபிள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த கிராஃப்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த கிராஃப்ட். ஜஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுல ஜிஞ்சர் பிரெட் மேனை பாத்தீங்கன்னா வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சூப்பரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நீங்க ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை பாத்தீங்கன்னா குட்டி குட்டியை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி கால் பக்கம் கை பக்கம் தலை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை ட்விஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் நான் ஒட்ட ஆரம்பிச்சேன். பார்க்கவே அவ்வளவு பிரிட்டியா சூப்பரா இருந்துச்சு இந்த பெயிண்ட் பண்றதை விட இது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் சூப்பரா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்க இன்னுமே பார்க்க செம பிரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 கண்ணு வாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல நீங்க போ பண்ணி ஒட்டலாம். பட் நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெட் கலர் ரிப்பன் இருந்துச்சு. அதுல குட்டி ஒரு போ மாதிரி பண்ணி அதை பாத்தீங்கன்னா இந்த நெக் ஏரியால ஒட்டினதுக்கு அப்புறம் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி உங்க வீட்டு டோருக்கு முன்னாடி ஒட்டுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டி மாதிரி ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போறோம். இது மோஸ்ட்லி நான் யாருமே பண்ணி பார்த்தது கிடையாது. பட் இதை பண்ணி உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் பிளேட் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க. அதுல எடுத்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா பாத்தீங்கன்னா வரைஞ்சுக்கோங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா கேண்டி ஷேப்லேயே நம்மளுக்கு பார்க்க இருக்கும். ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டிக் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி டேப் வச்சு நீங்க ஒட்டி விட்டுக்கோங்க. பார்க்க லாலிபாப் மாதிரியே இருக்கணும்.
பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கவர். ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்துட்டு இந்த லாலிபப்லலாம் இந்த மேலே வந்து இந்த மாதிரி கவர் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் போட்டுட்டு ரெட் கலர் ரிப்பன் வச்சு நீங்கள் ஒரு நாட் மட்டும் போட்டிங்கன்னா கேண்டி ஷேப்பில் இருக்க ஒரு வால் டெக்கர் ரெடி. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வால் டெக்கர். இதை ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, உங்கள் வீட்டுக்கு டோர் இருக்கும்ல அதுக்கு சைடில் மட்டும் இதை ஒட்டி விட்டுறீங்கன்னா பார்க்கவே உண்மையை சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் பார்க்கவே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுற ஒரு ஹேங்கிங் மாதிரி தான் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரைஞ்சி அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம க்ரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்க தொப்பி இருக்கும்ல, ஸோ சாண்டா கிளாஸ் தொப்பி, ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ அது வந்து சாண்டா கிளாஸ்க்கு தொப்பி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் வச்சு பின்னாடி ஒட்டிட்டு நீங்க நிமித்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேங்கிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். பார்க்கவே இதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோருக்கு முன்னாடி மாட்டும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் பண்ணிருக்க கிராஃப்ட் வச்சு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு, எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, யாரெல்லாம் இது ட்ரை பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நான் இன்னைக்கு பண்ணிருக்க இந்த 5 கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐடியால எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. அப்பதான் நான் கூடி சீக்கிரமா உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. அட்வான்ஸ் ஹாப்பி